சகோ, தேர்தல் வந்துட்டாலே எல்லா கட்சிக்காரங்களும் மாநாடு போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிதான் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் ஏதோ மாநாடு போடுறாங்க போல. அது ஏதோ மாநாடு இல்லை, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. என்ன பெரிய மாற்றத்துக்கான மாநாடை போட போறீங்க? நாங்கள் பார்க்காத மாநாடா? கோட்ரு கோழி பிரியாணியை கொடுத்து 200 ரூபா பணத்தை கொடுத்து ஆடு மாடு மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு போய் உட்கார வச்சு ஏதோ பேசிட்டு அனுப்பிவிட போறீங்க. இதில் என்ன பெரிய மாற்றம் இருக்க போகுது? சகோ, உங்களை சொல்லி தப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் அவ்வளோ மலிவானதான் ஆக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா திருச்சியில் பிப்ரவரி 21 நடக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்து பாருங்கள். அப்போ தெரியும் அரசியல் மாநாடுனா என்ன, அதை எப்படி நடத்தணும் அப்படின்றது. அப்படி என்ன சகோ அங்கே அதிசயமாக நடந்துற போகுது? அதை சொன்னால் புரியாது, நீங்களே வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் கூட மதுவாடையும் புகை வாடையும் இல்லாமல் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மக்களினுடைய படையை அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் என்னமோ சொன்னீங்களே ஏதேதோ பேசுவாங்கன்னு, அப்படி ஏதேதோ பேசாமல் மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பேசக்கூடிய அரசியல் பேச்சை அங்கே கேட்பீங்க. ஓ, அப்படியா சகோ? அப்படித்தான் சகோ. உண்மையிலேயே மாற்றத்திற்கான அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்து பாருங்கள்.